வணக்கம், என்னோட பேர் நிவேதா முரளிதரன். ஃபவுண்டர் ஆஃப் நியூஜென்மாக்ஸ் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் அண்ட் நிவேதா அகாடமி. இது வரைக்கும் 60,000 பேருக்கு மேலே காமர்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பல D2C பிராண்ட்ஸ், எஸ்பெஷலாக செலிபிரிட்டி பிராண்ட்ஸோட க்ளோஸாக ஒர்க் பண்ணி அவங்களோட அமேசான் சேல்ஸை பூஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இதை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கிளம்ஸியாக நிறைய ஐடியாஸ் வச்சுருந்தேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பிக்கஸ்ட் மிஸ்டேக்கு. ஸோ உதாரணமாக நான் 2013 ஆஃப்லைனில் ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஆன்லைனில் வரும்போது 2 ஆப்ஷன் இருந்துச்சு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாமா, காமர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுத்துலையுமே சைமல்டேனியஸாக கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். அதாவது ஒரே நேரத்தில் பல பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம், எது ஒர்க் அவுட் ஆகுதோ ப்ரொசீட் பண்ணலான்றது தப்பு. ஆனால் காலப்போக்கில் இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம்னா எனக்கு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தெரியும். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும், செய்வன திருந்தச்சை பக்காவாக பார்த்து செய்யணும். நிறைய விஷயம் சேம் டைம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நான் இனிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் செஞ்சுருக்கேன். என்னன்னா, ஒழுங்காக எதுவுமே கற்றுக்கல அண்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் எதுவுமே கலெக்ட் பண்ணல. இப்போ நான் வந்து ஒரு டேட்டா பர்சன் சொல்லலாம். அதாவது எதுனாலும் ஒரு டேட்டாவை பார்ப்பேன், இது சரியா தப்பான்னு யோசிப்பேன். அப்போ ஆனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி நம்ம ஆரம்பிச்சிடலான்ட்டு. உதாரணமாக நான் ஆரம்பிக்கும் போது VAT 13 இருந்துச்சு. ஒரு இன்வாய்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ கூட இன்வாய்ஸ் கான்செப்ட் இருக்கு. அப்படிலாம் என்னன்னே கற்றுக்கல, ஃபுல்லாக களத்தில் இறங்கியாச்சு. பிகாஸ் ஐ வாஸ் டூ ஏர்லி, 20+ ஸ்டார்ட் பண்ணது. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாமல் களத்தில் இறங்கிட்டு, அப்புறம் இன்வாய்ஸ் அப்படின்னா என்னது, ஃபைனான்ஸ்னா என்னது, ஒன்றுமே புரியாமல் ஆரம்பிச்சது தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். பட் அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எதுவுமே தெரியாமல் இருந்ததுனால இளம் கன்று பயமறியாதுன்னு வாங்கல, எல்லாத்தையும் அசால்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன். பட் ஒரு ஃபவுண்டராக ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் தெரியணும். எப்படி இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் இருக்குது, நம்ம இது பண்ணால் எப்படி ஸ்கேல் பண்ண முடியும், தப்பாச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும். உதாரணமாக நான் ஜாபை குவிட் பண்ணேன். நான் ஜாப் குவிட் பண்ணும்போது எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டாரு, அம்மாவோட மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அண்ணன் துபாயிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்போ நினச்சா கூட எனக்கு ஒரு பயமா இருக்கு. நான் எப்படி எந்த தைரியத்தில் ஜாப் குவிட் பண்ணேன், ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மே இல்லைன்ட்டு. ஏதோ சக்ஸஸ் ஆச்சு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஆனால் அதே ஃபெயிலியர் ஆயிருந்தா பயங்கரமாக புலம்பிருப்பேன். இருக்கிற கார்பரேட் ஜாபையும் விட்டு தேவையெல்லாம் வேலை பண்ணிட்டோன்ட்டு. ஸோ சில சமயம் தான் இது மாதிரி குருட்டா பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ எப்பயுமே டேட்டா பாயிண்ட்ஸோட பண்ணணும். இதுதான் நான் ஸ்டார்ட் அப்பில் இனிஷியலாக பண்ண மிஸ்டேக். அண்ட் அதுலேருந்து இப்போ நான் எதை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் டேட்டா பாயிண்ட்ஸை வேலிடேட் பண்ணுவேன். ஸோ பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், ஒன்று தான் கற்றுட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் எவ்ரிடே இஸ் லேர்னிங் நான் நம்புறேன். இப்போ நேற்று கூட ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் பிஃபோர் கோவிட் பார்த்தீங்கன்னா டெலிகேஷன் சொல்லுவோம். அதாவது டீமை வந்து ஹையர் பண்ணி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது நான் ஒழுங்காக பண்ணல. நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட வேலை கொடுத்தாலே போதும், வேலை நடக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ இருக்கிற என்னோட டீம் ஸ்ட்ரக்சரில் ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருப்பேன். உங்களோட ரோல் இதுதான், நீங்கள் இதை தான் செய்யணும், அண்ட் உங்கள் டீமுக்கு நீங்கள் இதை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர், சிஸ்டம்ஸ், SOPs, KRAஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா சிஸ்டம்ஸும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இனிஷியலாக நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை. ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கணும்னா அந்த ஆள் எடுக்க ஒரு 10,000 ரூபாய் செலவாகுமா, அதுக்கு பதிலாக நம்மளே இந்த வேலை செஞ்சிடலாம். இது மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு குட் லீடர்ஷிப் குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வேலை வாங்க தெரியணும், டீம் பர்சனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுக்கணும். ஒரு வேலை உங்களுக்கு ஒரு வேலை வரலைன்னா சொல்லி கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு செட் ஆகலைன்னா அடுத்த டீம் பர்சன் கிட்ட கொடுக்கணும். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஃப்ரீலான்சர்ஸ் வச்சு ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருந்தேன். மேபி கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு வேலை ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருந்தேன்னா, ஒரு டீமை நல்லா ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா என்னோட க்ரோத் வந்து கொஞ்சம் ஏர்லியாக கூட இருந்திருக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு மிஸ்டேக் தான் எனக்கு தெரிஞ்சு, நிறைய செலவு பண்ணால் நிறைய கல்லா கட்டும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ். அதாவது இப்போ 1 லட்ச ரூபா போடுறோம், நமக்கு 2 லட்ச ரூபா வருது. 10 லட்ச ரூபா போட்டால் 20 லட்ச ரூபா வந்துடும், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். பட் ரியாலிட்டி கிரவுண்ட்ஸில் அப்படி கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு வாட்டி நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னோட ஒரு கிரெடிட் கார்டு கூட பிளாக் ஆயிருக்கு. ஒருவேளை நான் ஏதாவது ஸ்கேம் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லான ஸ்டெப் எடுக்கணும். அண்ட் ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நம்பக்கூடாது. டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்து கவனமாக பண்ணணும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் என்றைக்குமே சேல்ஸில் உட்கார்ந்தது இல்லை. நான் அப்படியே பண்ணாலும் டெக் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சேல்ஸ் கால் எப்பயுமே வந்து ஒரு யூசரோட பேசுவோம், அவரோட என்ன பிரச்சனைன்றதை பார்த்துட்டு சொல்யூஷனாக கொடுப்போம். அண்ட் ஜென்ரலைஸ்டாக பேசுவாங்க சேல்ஸ் பர்சன். நான் பண்ணுறது எல்லாமே டெக் சேல்ஸ் தான். நான் பண்ண ஒரு நல்ல விஷயம், ஸ்டார்டிங்லேருந்தே சேல்ஸோட டீமை நான் பில்ட் பண்ணிகிட்டே வந்தேன். ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சேல்ஸ் டீம் மெம்பர்ஸை அதிகரிக்க கூடாதுன்னு நான் இனிஷியலாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ உதாரணமாக சேல்ஸ் டீமில் 2% இருக்காங்க அப்படின்னா அந்த 2% வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக எல்லாத்தையும் பண்ணணும். மல்டிபிள் பீப்புள் ஹையர் பண்ணால் என்னால் வந்து ஒரு வேலை சமாளிக்க முடியாதோ, கஷ்டமோன்னு யோசித்தேன். பட் லாங் ரனில் லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்பர் ஆஃப் சேல்ஸ் பீப்புள், எஸ்பெஷலாக என்னோட இண்டஸ்ட்ரியில் க்ளோஷர்ஸ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ சேல்ஸ் பீப்புள்லேருந்து ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனாக க்ளோஷர்னு சொல்லுவோம்.
க்ளோஷரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கேலண்டர்ல ஒரு ஜூம் கால் உட்காந்துருக்கும். அந்த ஜூம் கால் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கஸ்டமரோட பேசிட்டு அவங்க பெயின் பாயிண்ட் கலெக்ட் பண்ணி சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ க்ளோஷர்ஸ் அதிகப்படுத்த எங்களுக்கு ரெவன்யூவும் அதிகமாச்சு. நான் இனிஷியலா பயந்தது என்னன்னா, நிறைய சேல்ஸ் பீப்புள் இருந்தா அவங்க வந்து ஒரு வேலை என்னோட மிஷனுக்கு வந்து ஒரு வேலை ஒத்து போகாம இருப்பாங்களோ, நிறைய பீப்புள் இருந்தா அவங்களுக்கு நிறைய சேலரி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ ரொம்பவே சேல்ஸ்ல ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரீம்லைண்டா பிசினஸ் வைஸ் கேட்டகரி வைஸ் பிரிச்சு இந்த போர்ஷன் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கால்ஸ் தான் வரும் அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்டா போட்டிருக்கோம். இப்போ வந்து சேல்ஸுக்கான லீட்ஸ் மார்க்கெட்டிங்கை தாண்டி வேற எப்படிலாம் வர வைக்கலாம், ஸோ ஒரு சேல்ஸ் பர்சன்ஸ் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா எடுத்துட்டு போறோம். பீப்புள் மேனேஜ்மெண்ட்ல நான் இன்னும் நிறைய கத்துக்கிறேன். ஸோ இப்போ கூட சடனா லீடரா தேவையில்லாம வந்து டென்ஷன் ஆறது, ஸ்ட்ரெஸ் ஆறதெல்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட் மினிட் அதுல இருந்து வெளியில வரணும். இனிஷியலா ஒரு பீப்புள் கிட்ட வந்து நான் அசியூம் பண்ணிடுவேன். இப்போ நான் ஒருத்தங்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறேன்னா அவங்களுக்கு தெரியும் பக்காவா பண்ணிடுவாங்கன்ட்டு. பட் இப்போ வந்து என் ரூம்ல வந்து ஒரு கோட் இருக்கும், டோன்ட் அசியூம் திங்ஸ், எதையுமே நினைக்காத. ஸோ உதாரணமா வந்து இப்போ ஒருத்தங்க வந்து போய் ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து ஒருத்தங்களை போய் மீட் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க ஷர்ட் போட்டு போகணும், டிஷர்ட் போடக்கூடாது அப்படின்றத கூட சொல்லணும். ஆனா இதை டாக்குமெண்ட் பண்ணிடுவோம். அந்த டாக்குமெண்ட்டை அந்த பர்டிகுலர் பர்சன் எந்த டிபார்ட்மெண்ட் ஆனாலும் உங்களை படிக்க வச்சிடலாம். படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண வைப்போம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு திருப்பி நான் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இருக்கிறதுல இந்த ஏஐ கொஞ்சம் டீப்பாக கற்றுக்கலான்ட்டு. ஏல இப்போ வந்து ஜெமினை நிறைய ஆப்ஸ் இருக்கு, அதை ஒழுங்கா எப்படி யூஸ் பண்ணணும்னு யாருக்கும் தெரியல. இந்த ஏஐ ஃபுல்லாக கற்றுட்டு ஒரு டாப் 10 பிஸ்னஸ் ஓனர்ஸ் இன் சென்னைக்கு போயிட்டு இது மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியும், ஐ எம் ரெடி டு சென்ட் யூ சம் டீட்டெயில்ஸ் அபவுட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு சிம்பிளான விஷயம், எனக்கு ரெகுலராக தெரிஞ்ச ஒரு விஷயம், இது இ-காமர்ஸ் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இ-காமர்ஸ் மட்டும்தான். ஸோ ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணோமா, பேரலாக இதையும் பண்ணோமா, 2 பிஸ்னஸ் பண்ணோமா. ஏன் இதில் 2 பிஸ்னஸ் சொல்கிறேன்னா, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபண்ட்ஸ் தேவை. அந்த ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வரணும் அப்படின்னா, டே 1ல ஸ்டார்ட் பண்ணோம்னா 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஃபண்ட் வேணும்ல, அதுக்காக தான் இந்த ஏஐ பிஸ்னஸ். இந்த ஏஐ பிஸ்னஸ்லேருந்து காசு வரும், வர காசு எடுத்து இ-காமர்ஸில் போட்டோமா ஒரு பிராண்டை பில்ட் பண்ணோமான்னு இருப்பேன். ஸோ மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ண விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரியாலிட்டி செக்கு. மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும், அது பிஸ்னஸாக இருந்தாலும் பர்சனலாக இருந்தாலும் சரி. இப்போ நாளையிலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு மிஸ்டேக்கே என் கம்பெனியில் இருக்காதுன்னா அதெல்லாம் நடக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண விஷயம். ஏன்னா ஒரு வாட்டி மிஸ்டேக் வரும்போது நினைப்பேன், இதான் இப்போ கடைசி மிஸ்டேக்காக இருக்கணும், இதுக்கு மேலே மிஸ்டேக்கே வரக்கூடாது கம்பெனியில் நினைப்பேன். பட் எவ்ரிடே ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். பட் நான் என் டீமுக்கு சொல்ற ஒரே ஒரு கருத்து தான், செகண்ட் டைம் சேம் மிஸ்டேக் வரக்கூடாது. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கணும். ஒரு பிசினஸ் ஓனரா பிரச்சனையே வரக்கூடாது, நம்ம டீம் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாதுன்னா நடக்காது, வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் நடக்கும், அதான் யதார்த்தம். ஸோ கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் நடக்கும். மிஸ்டேக்ஸ் நடந்தவுடனே அதை எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதை காலப்போக்கில் கத்துக்கிட்டேன். ஏன்னா இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். ஐயோ யார் இதை பண்ணது, என்ன இது, அப்படி இப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ஸோ இப்பெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, சரி நடந்துருச்சு, இதுக்கு மேல எதுவும் மாற்ற முடியாது, யார் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, அவங்க செய்யறதுக்கான ரீசன் என்ன, அப்ப ஏதோ ஒரு சிஸ்டம் பிரச்சனை, ஓகே இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம், இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரோஆக்டிவா திங்க் பண்ணிட்டு. கண்டிப்பா எமோஷனல் இருக்கும் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. சில சமயம் ஒரு மிஸ்டேக் வந்து மணி ரிலேட்டடா இருக்கு, ஏதோ ஒரு பிளாக் ஆயிடுச்சு, பேங்க் அக்கௌண்ட் பிளாக் ஆச்சு, இவ்வளவு லட்சம் போச்சுன்னா ஒரு பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். அது ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு ஓரம் வச்சுட்டு ரியாலிட்டி கிரவுண்ட்ஸ்ல உள்ள வந்து இது எப்படி சால்வ் பண்ணலாம், இதுக்கு மேல இது நம்ம நடக்காம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஆஸ் அ ஃபவுண்டரா ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்தடுத்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்போம். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இருக்கிற டீம் நம்ம கூட இருப்பாங்களான்னு தெரியல, ஆனா இப்ப டாக்குமெண்ட் பண்ற இந்த எல்லா விஷயமும் இதான் நாங்க SOPன்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் புரோட்டோகால். அதுல வந்து இதெல்லாம் நோட் பண்ணுவோம். இந்த தப்பு திருப்பி பண்ணாம இருப்பாங்க. இந்த பெட்டரவே நம்ம அடுத்த ஒரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ ஒரு பெட்டர் ஃபவுண்டர் ஆகலாம். ஸோ யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வைஸ்னா, நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப குயிக்காக எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் என் டீம்லேயும் ஒரு ஜென்சிலாம் இருக்காங்க, எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் பிஸ்னஸ்ல அப்படி நடக்க வேணாம், நடக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா அந்த ப்ராசஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம். நிறைய நேரத்தில் நம்ம ஒரு டார்கெட் வச்சிருப்போம், அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னா போர் அடிச்சிடும். அந்த என்டையர் ப்ராசஸ் தான் நம்ம ஒரு நாளும் ரசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப குயிக் சக்ஸஸ் எதிர்பார்க்காதீங்க. இது வந்து குயிக் காமர்ஸ் கிடையாது, ஜெப்டோல 10 நிமிஷம் ஆர்டர் போட்டோன்னே வரா மாதிரி கிடையாது. இதுக்கான ஒரு டைம், ஒரு காலம் இருக்கும். அதுலேருந்து ஒரு பெயின் வரும் தெரியுமா, அந்த பெயினை முடிச்சு சக்ஸஸ் வரும்போது ஜஸ்ட் திரும்பி பார்த்து ஒரு நாள், நான் அதை நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஒரு சில சமயம் நான் நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்குலாம் போகும்போது ஒரு சின்ன ஒரு காஃபி மக் இருக்கும், குடிச்சுக்கிட்டே ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம், எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, அங்கேருந்து இவ்வளோ வந்திருக்கோம்னு நினைக்கும் போதே அதாங்க ரியல் ஹாப்பினஸ். உங்க அக்கௌண்ட்ல இருக்க மணியெல்லாம் ஹாப்பினஸ் தான், ஆனா இந்த கடந்து வந்த பாதையை நினைச்சிட்டு
ஒரு அதை கடந்து வந்துட்டோன்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அப்பதான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும். ஸோ குயிக்கா எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஸோ என்டையரா பிசினஸ் ஜேர்னில வந்து இப்போ ஒரு 13 இயர்ஸ் ஆகுது. 13 இயர்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ டிசிஷன் மேக்கிங் ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஏன்னா இனிஷியலா ஒரு மிஸ்டேக்னா அது எனக்கு புதுசு. இப்போ மிஸ்டேக்னா ஒரு வேலை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பேன், இல்லை நானே ஃபேஸ் பண்ணியிருப்பேன். சரி வா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டா கூட என் கம்பெனில ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். அப்புறம் ரிலாக்ஸ் ஆகி ஓகேப்பா நடந்துருச்சு, ஒரு டெட்லைன் வச்சுக்கலாம், ஒரு 15 டேஸ்ல சால்வ் பண்ண முடியுதா பார்க்கலான்ட்டு. 15 டேஸ்ல சால்வ் ஆகலன்னா ஒன்றும் இல்லைங்க, 30 டேஸ் ஆக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த அளவுக்கு கூலான தாட் ப்ராசஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டிசிஷன் மேக்கிங் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்க ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் மிஸ்டேக்ஸ் வரும்போது நம்ம டீம் பர்சன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நானும் ஏதோ ஒரு மாதிரி டென்ஷனா பேசுவேன். அதுக்கப்புறம் கூட பேசுற வாங்க ஒன்னா சால்வ் பண்ணலான்னு போது அவங்களும் அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகி சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எங்கேருந்தோ வந்து ஒரு பிரச்சனை அதை சால்வ் பண்ணி ஒரு ஹாப்பினஸ் வேற வரும். ஸோ மிஸ்டேக்ஸ்க்காகவோ இல்ல ஒரு ஃபெயிலியர்ஸ்க்காகவோ பயப்படாம அதை அண்டர்கோ பண்ணுங்க. அண்டர்கோ பண்ணும்போது அதுலேருந்து வர எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உங்களுக்கு அடுத்த லெவல் எடுத்துட்டு போகும். ஸோ சேல்ஸ்ல இனிஷியலா பண்ண மிஸ்டேக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சேல்ஸ் பர்சன் 2 சேல்ஸ் பர்சன் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சேல்ஸ்ல டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்ல என்ன நினைச்சேன்னா இப்போ ஆஸ் அ ஃபவுண்டர் எனக்கு வந்து மல்டி டாஸ்கிங் வருது, நிறைய விஷயம் புரியுதுன்றதுனால சேல்ஸ் பர்சனுக்கும் அப்படிதான் நீ என்ன பண்ற அந்த 4 சர்வீஸும் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் தப்பு, அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். ஸோ சர்வீஸ் பேஸ்டா பிரிச்சிட்டோம். ரொம்ப பேசிக்கா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்கு, அதுல ஃப்ரூட்ஸ் ஒரு செக்ஷன், வெஜிடபிள் ஒரு செக்ஷன், மளிகை பொருள் ஒரு செக்ஷன் வச்சுக்கோங்களேன். முன்னாடி நான் எப்படி வச்சிருந்தேன்னா 3த்தையும் ஒரே சேல்ஸ் பர்சன் பாருங்க எல்லாம் புரியும் அப்படின்னு நினைச்சிட்டேன். பட் அது ரொம்ப தப்புன்னு காலப்போக்கில் தான் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வெஜிடபிள் செக்ஷன் பாக்குறீங்கன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் பாருங்க, அதுக்கான டார்கெட்ஸ் இப்படி, இதுக்கு நீங்க எவ்வளவு கஸ்டமர்ஸ் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கும் போது அவங்க அதுல நிறைய நாலேஜ் கெயின் பண்றாங்க. அதே மாதிரி அடுத்த வர ரிசோர்ஸ்க்கும் அவங்களால சொல்லி தர முடியுது. ஒருவேளை அவங்களோட ஆப்சன்ஸ்ல இப்போ உதாரணமா ஒரு வெஜிடபிள் செக்ஷன் ஒருத்தன் இல்லைன்னா ஃப்ரூட் செக்ஷன்ல இருந்து வருவாங்க, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ ஒருத்தரோட ஆப்சன்ஸ்ல இன்னொருத்தரும் வர முடியுது. அண்ட் எங்களோட கம்பெனிலையும் எந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட ரெவென்யூ அதிகமாக்க முடியும், அதுல நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கா, அதுல ஒர்க் லோட் எப்படி இருக்குன்ற ஒரு அனாலிசிஸும் பண்ண முடியுது. ஸோ சேல்ஸ் வந்து ஜென்ரலா ஒரு பர்சனை வச்சு எல்லாத்தையும் பண்றதோட கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் வைஸ், இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் மல்டிபிள் கம்பெனிஸ் ரன் பண்றதுனால அது தனித்தனியா செக்ரிகேட் பண்ணும்போது growth கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி சேல்ஸ் பீப்புளும் ஹாப்பியா இருக்காங்கன்னு தோணுது. ஸோ நான் ரொம்ப அசம்ஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணாத ஒரு பர்சன் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சா ஏதாவது ஒரு கோல் இருக்கும், மணி மேக் பண்ணணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும்ட்டு. நான் ரொம்ப ஹானஸ்டா சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் பர்சனா இருக்கணும்னு தான் நினைச்சேன். அது வந்து நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, எனக்கு என்னமோ அது ஃப்ரீடம் தோணி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பிசினஸ் வந்து இட்ஸ் மோர், நான் வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அண்ட் நான் வந்து இப்ப எல்லா விஷயத்தையுமே ஒரு பிசினஸ் எலிமெண்டா தான் பார்ப்பேன். முன்னாடியில எனக்கு அதை பார்க்க தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம வெளியில போறோம், அந்த இடத்துல ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம்னா அந்த ஃபுட்டு பிராண்டுக்கு பின்னாடி என்ன தாட் ப்ராசஸ் இருந்துச்சு, இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு மார்க்கெட்டிங் இருந்தது, எல்லாத்தையுமே ஒரு பிசினஸ் கனெக்ஷனா பார்க்க ஆரம்பிச்சேன். நான் நினைச்சதெல்லாம் பிசினஸ் உள்ள வந்தேன்னா ரொம்ப சிம்பிளா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், ஏதோ பிஸ்கெட் நிறைய சாப்பிடலாம், சாக்லேட் நிறைய சாப்பிடலாம், வீடு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா இப்ப ரியாலிட்டி கிரவுண்ட்ஸ்ல நான் மீட் பண்ற பிசினஸ் பர்சன்ஸ் இல்ல என்னோட நெட்வொர்க்கிங் இல்ல என்னோட அசட்ஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் என் லிஸ்ட்லயே இல்லையே, நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல அப்படின்னு தோணுச்சு. அதனால பிசினஸ் வந்து ரொம்ப ஹார்டு தான், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஆனா அதை ஆரம்பிச்சுட்டு சீரா எடுத்துட்டு போனோம்னா நம்ம பரம்பரை பார்த்துட்டாத சந்தோஷம், பரம்பரை பார்த்துட்டாத சொத்து கண்டிப்பா சேர்த்து வைக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து மேபி அது இப்ப இருக்கான்னு தெரியல, நிறைய பேர் வந்து பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சூசைடல் தாட்ஸ் இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் ஒரே ஒரு விஷயமா தான் பாக்குறேன். இப்போ ஒரு காலத்துல தேவதாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், இப்ப பாக்குற நியூ ஜென்ரேஷன்ஸ் தெரியுமான்னு தெரியல, லவ் ஃபெயிலியர்ஸ் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான்ட்டு. இப்ப அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்னா செகண்ட் லவ் போறோம். ஏன்னா அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி நமக்கு வந்துருச்சு. ஒன்னு இல்லைன்னா அடுத்து சிம்பிள் மேட்டர். பிசினஸும் அப்படியேதான், இது ஃபெயிலியர் ஆயிடுச்சா அடுத்து வெக்கமே படாதீங்க, முடியலையா ஜாபுக்கு போங்க, 4 நாள் பேசுவாங்க, 5 நாள் பேசுவாங்க, 6வது நாள் உங்ககிட்ட டேலண்ட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. அப்புறம் நீங்க பேரலா இன்னொரு பிசினஸ் கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இதுதான் எண்ட் கார்டுலாம் கிடையாது. அண்ட் பிசினஸ் தான் பெருசு, ஜாபு கம்மின்ற கான்செப்ட் கூட நான் ஒத்துக்கிற ஒரு பர்சன் கிடையாது. நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா பின்னாடி எனக்கு 50 டீம் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க 50 பீப்புள் இல்லைன்னா இங்க இல்லவே இல்லை. ஸோ அதனால பிசினஸ் வசதி ஜாபு கம்மின்ற தாட் ப்ராசஸ்ல இருந்து வெளில வாங்க. உங்களுக்கு செய்யற விஷயம் பிடிச்சிருக்கா, சந்தோஷமா இருக்கா, முக்கியமா காசு வருதா, நீங்க எத்திக்கலா இருக்கீங்களா, அதை அறத்தோட பண்றீங்களா, இதை மட்டும் பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணிட்டே போங்க.
லைஃப்ல நிறைய விஷயம் வரும். ஸோ கவலைப்படாம ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்களும் உங்களோட வீட்ல இருந்தே அதிக முதலீடு இல்லாம எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாம அமேசான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நான் எக்ஸ்க்ளூசிவா ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனோட போடுவாங்க. ஸோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி நீங்க ஒரு அமேசான் அதாவது ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணலாம், பிரைசிங் என்ன செட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதை எப்படி லிஸ்ட் பண்றது, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலான்ற எல்லா டீடைல்ஸுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் எங்களோட டீமோட ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கால் நீங்க பேசலாம். அந்த கால்ல உங்களுக்கான 6 months ரோட் மேப்பை நாங்க ஃப்ரீயாவே கொடுப்போம். அதை உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடிச்சா நீங்க பண்ணலாம். இல்ல எங்களோட ஹெல்ப் வேணும்னாலும் கண்டிப்பா எங்களோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலாம். மறக்காம அந்த ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் வீடியோ பாருங்க. அண்ட் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னா மறக்காம ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் பிலீவ் பண்ற ஒரே விஷயம், கெட்டிங் ஸ்டார்டட் இஸ் கீ. ஆரமே விற்காம பயந்துட்டே இருந்தீங்கன்னா பயந்துட்டே தான் இருப்பீங்க. 40 வயசு 60 வயசு ஆகிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபெயிலியர்ஸ்க்கு பயப்படாதீங்க. ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பா வரும், வந்தா ஹேண்டில் பண்ணிக்கலாம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? நன்றி.